ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லுக்மான் ருசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, ஆயில், கடுகு, பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு, மஞ்சள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் 50 எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எங்களுக்கு தேவையான நான் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு நம்பருக்கு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். கருவேப்பிலை 1 கொத்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். உப்பு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் காரம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. போட்டுக்கோங்க. மசாலா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். தோல் உரிச்சு ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் ஏன் உருளைக்கிழங்குக்கு முன்னாடியே இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அந்த மாதிரி போட்டுட்டேன்னா, இது ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி செய்யும்போது நான் அதில் நல்லா கிறிஸ்பியாக நான் ஏன் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் மசாலா ரெடி பண்ணிக்கிட்டேன்னா, இது ஏற்கனவே ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கு. அதனால் அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி போடும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டு செய்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கும் அதே மாதிரி மெத்தடில் வரும். அடுத்து என்ன ரெசிபி செய்யலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். இன்றைக்கி காலையில் டிஃபன் செஞ்சது இன்றைக்கி ஈவினிங் அப்படி இல்லைனா நாளைக்குள்ளே போடுறேன், அதையும் பாருங்கள். வீடியோஸ் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் போடுறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதில் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும்போது நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும், நல்லா வேகும். ஆல்ரெடி வெந்த உருளைக்கிழங்கு தான், ஸோ 5 மினிட்ஸ் வெந்தாவே போதும். இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுக்க இந்த பூண்டை போட்டு இறக்க வேண்டியது, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சு இந்த பூண்டை போட்டுட்டோம். அதை நல்லா ஒரு நிமிஷம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யலாங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகே கைஸ், நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், செஞ்சு கொடுங்க.